பார்த்தது இரண்டு கணித செய்கைகளுக்கு இடையிலான கணித செய்கை, இரண்டு முழு எண்களுக்கு இடையிலான கணித செய்கைகள். அந்த தலைப்பு தானே கடைசியா பார்த்தோம். சொல்லுங்க மகன். சரி சரி. அப்ப எப்பயுமே நாங்க இரண்டு முழு எண்களுக்கு இடையிலான கணித செய்கைகளை செய்யக்கல முதலாவது வகுத்தலுக்கும், ரெண்டாவது பெருக்கலுக்கும், மூன்றாவது கூட்டல், நாலாவது கழித்தல், அந்த ஓர்டர்ல தான் செய்யும். சரியா? சரி சரி. அப்ப முதலாவது யாருக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கணும்? சொல்லுங்க, முதலாவது யாருக்கு? நான் ரெண்டு கணித செய்கைகள் காணப்படுதுன்னு சொன்னா முதலாவது வகுத்தல், ரெண்டாவது பெருக்கல், மூன்றாவது கழித்தல், நாலாவது வகுத்தல். அதுல அடைப்பு வதுமா இருந்தா அடைப்புக்கு தான் முதலாவது நாம முன்னுரிமை கொடுக்கணும். யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? அடைப்புக்கு தான் முதல்வர் நாங்க முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதாவது அடைப்பும் சேர்ந்து வருமா இருந்தா சரி. அப்ப இதுகள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இதுகள்ல கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் பார்த்துட்டு இன்றைக்கான விஷயத்துக்கு நாங்க போகலாம். சரி, இதுல உள்ள எல்லா கேள்வியும் நாங்க பார்த்துட்டோமா அன்னைக்கு? சொல்லுங்க மகன், இதுல உள்ள எல்லா கேள்வியும் பார்த்துட்டோமா? சொல்லுங்க. இது இந்த கேள்வி, இதுல என்னென்ன கேள்வி பார்க்கல? இது ஒண்ணு இது இதுல இதுல கொஞ்சம் கேள்விகள் நான் அன்னைக்கு செஞ்சதானே. இதுல இப்ப நாங்க செய்த கேள்விகளை டக்குன்னு நோட்டை பார்த்து சொல்லுங்களேன். மற்ற கேள்வியை டக்குன்னு குயிக்கா பார்த்துட்டு போவோம். என்னென்ன கேள்வி அன்னைக்கு பார்த்தோம்? முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது, ஐந்தாவதா? நாலாவதும் ஐந்தாவதும் இது அவ்வளவு பார்த்தாச்சு, அப்படிதானே? சரி. இப்ப 6, 7, 8, 9, 10 இருக்குது. இதுகள் நாங்க பார்க்கணும், அப்படித்தானே? சரியா? சரி, அப்ப குயிக்கா பார்ப்போம். என்ற ஒயிட் போர்டு விளங்குது தானே? நல்லா விளங்குது சார். சரி. அதுல ஆறாவது கேள்வி பாருங்க. சரி, ஆறாவது கேள்வி 3 இருக்குது, அடைப்பு இருக்குது, 5 சக 2 இருக்குது, அங்கால பெருக்கல் இருக்குது, 8 இருக்குது. சரியா? ஆறாவது கேள்வி 3, 5 கூட்டல் 2, இங்கால பெருக்கல் 8 இருக்குது. அப்ப இங்க நினைக்கல முதல்ல நாங்க யாருக்கு முன்னுரிமை? அடைப்புக்கு தான் முன்னுரிமை. அப்ப 3 பெருக்கல் 5ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 7 பெருக்கல் 8. சரியா மகன்? சரி சார். ஆகவே 3ஐயும் 7ஐயும் பெருக்குனீங்கன்னா 21, 21ஐயும் 8ஐயும் பெருக்குவீங்க. அப்ப 1 8 8, 2 8 16, 168. சரியா? சரி சார். ஓகே சார். அப்ப ஓகே தானே? இப்ப சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். சரி, நோட் பண்றோம், குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ஏழாவது கேள்வி போர்டு விளங்குது தானே? 31 கூட்டல் அடையாளம், அடைப்பு 16 வகுத்தல் 4, அடைப்பு முடிவு. அப்ப இதுல யார முதலாவது செய்யணும்? அடைப்பு. 16 4 மடங்கு. அப்ப 16 4ஆல வகுக்கணும். 16 4ஆல வகுத்தா எத்தனை தடவை? 4 சார். 4. ஆகவே
31 4 கூட்டினீங்கன்னா விடை எவ்வளவு? 35. 35 sir. 35. சார். ஓகேவா? ஓகே சார். பேலன்ஸ் 3 நீங்க செய்றீங்களா? செய்றேன் சார். ஓகே சார். மைக்ல யாரும் ஆன்சர் பண்ண தேவையில்லை, நான் மறுக ஆன்சர் சொல்லுவேன். அந்த டைம்ல நீங்க சரி போட்டு கொள்ளலாம். முடிச்சிட்டீங்களா? எஸ் சார், செய்துட்டேன் சார். மகன், மகள், இன்னும் யாருக்காவது டைம் வேணுமா? சார் இன்னும் 2 கேள்வி சார். டைம் வேணும். சரி, கொஞ்சம் வேகமா வேகமா செய்யுங்க, வேகமா செய்யுங்க. செய்து முடிச்சவங்க திரும்ப ஒருக்கா பாருங்க செய்திருக்க சரியா என்று. குட் ஈவினிங். இப்பதான் ஒரு ஆள் குட் ஈவினிங் சொல்லுது. இந்த கேள்வி நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். அதுல 7வது கேள்வி வரைக்கும் பார்த்தாச்சு. மற்ற 3 கேள்வியை செய்ய சொல்லியிருக்கேன். எவ்வளவு குயிக்கா செய்யலுமோ அவ்வளவு குயிக்கா செய்யுங்க. ஓகே டன் சார், ஒயிட் போர்டு அழிக்கிறேன். ஓகே சார், ஓகே. 8வது கேள்வி. 8வது கேள்வி 73 கழித்தல் 8 பெருக்கல் 9. அப்ப இங்க முதலாவது நாங்க அடைப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப அடைப்பு 9 8 பெருக்கணும். 9 8 பெருக்கினா எவ்வளவு? 72 சார். 72. ஆகவே விடை வந்து 1. சரியா? சரி சார். சார், யார் அங்க 0ன்னு சொல்றது? 0 வந்திருந்தா பிழை. 1 தான் சரியான ஆன்சர். 23ல 72 கழிச்சா 1 தான் விடு. 1 அங்க 0ன்னு சொல்றாங்க. சரி, அப்போ ஓகே தானே? ஓகே ஓகே சார். சார். அடுத்து 9வது கேள்வி. 9வது கேள்வி 19 பெருக்கல் அடையாளம் 10 இங்கால கூட்டல் 38. அப்ப முதலாவது நாங்க அடைப்பதான் செய்யணும். 19ஓட 10 பெருக்கும் பொழுது ஒரு சைவரை போட்டு விட்டா ஓகே. 38. ஆகவே இது ரெண்டையும் கூட்டுனீங்கன்னு சொன்னா 128 ஆன்சர் வந்திருக்கா? எஸ் சார். 128 வந்திருக்கா? எஸ் சார். 38 கூட்டினா 128. 128 தானே? 228 சார். ஓகே. சொர். ஓகே ஓகே ஓகே. சரி 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 228. சரி, நான் அங்க அதை கவனிக்கல. சரி, சொரியன். சரி, வெரி குட். சரியா, தேங்க்யூ ஸோ மச் ஞாபகம் காட்டினதுக்கு. அப்ப 228 ஆன்சர். சரியா மகன்? சரியா மகள்? சரி, அதுல இன்னும் ஒரு கேள்வி மிச்சம் இருக்குது. அது ஸ்கிரீன்ல சொல்றேன். சரியா?
அடைப்பதான் முதலாவது செய்யணும். அப்ப 475 கழித்தல் அடையாளம் 30 6ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 30ல் 6 வந்து முழுமையாக 5 தடவைகள். முழுமையாக எத்தனை தடவைகள்? 5 தடவை. 5 தடவைகள். அவன் 475ல இருந்து 5 கழிச்சிங்கன்னா 470 ஆன்சர் வந்திருக்க ஆன்சர். அப்ப ஓகே தானே? சரி, அப்ப இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்ல சார். சரியா. அடுத்து இதுல உள்ள கேள்விகள் பார்த்தோமா? இதுல உள்ள கேள்விகள் பார்த்தோமா? இல்ல சார். இருக்கா சார்? சரி. முதல் 6 கேள்வி செய்யுங்க பாப்போம். முதல் 6 கேள்வி அந்த கோட்டுக்கு மேல உள்ளது. கொஞ்சம் குயிக் பண்ணுங்கோ. செய்துட்டீங்களா? கொஞ்சம் time தான். டைம் ரொம்ப எடுத்துக்கொள்ளாதீங்க, குயிக்கா செய்யுங்கோ. செய்துட்டேன் சார். அவ்வளவு செய்துட்டேன் சார். கஷ்டம் இல்ல, அவ்வளவு கஷ்டமான கேள்விகள் இல்ல. இதுல எல்லாம் லேசான கேள்விகள் தான் இருக்குது. முதல் 6 கேள்வியில கஷ்டமான கேள்விகள் இல்ல. சரி, முதலாவது கேள்விய பாருங்க. முதலாவது கேள்வியில நீங்க பெருக்கலை செய்து போட்டுட்டு வகுத்தல் செய்யுது அப்படி செய்ய இயலாது. கணக்கு தந்திருக்கிற ஓர்டர் படி முதலாவது வகுத்தல் இருந்தா வகுத்தலை செய்யணும், அப்படி இல்லாட்டி பெருக்கலை செய்யணும். அப்ப இங்க 30 நீங்க 10ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 3. அந்த 3ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னு சொன்னா விட 15. 15 வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. சரியா? சரி சார். சரி.
ரெண்டாவது கேள்வி 40 பெருக்கல் 10 அங்கால வகுத்தல் 5 தந்திருக்காங்க. சரியா, அப்ப இங்க தந்திருக்கிறது படி சரியா எப்படி செய்தாலும் எங்களுக்கு ஆன்சர் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. சரியா, எப்படி செய்தாலும் எங்களுக்கு ஆன்சர் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. நீங்க 40 10ஆல பெருக்கி 5ஆல பிரிச்சாலும் அதே தான் ஆன்சர். 10ஐயும் 5ஐயும் பெருக்கி சரியா அது 10 5ஆல பிரிச்சு 40 பெருக்கினாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. சரியா, 10 5ஆல பிரிச்சிங்கன்னா 2. ஸோ 40 2ஆல பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா 80. எனக்குல 40ஐயும் 10ஐயும் பெருக்குனீங்கன்னா 400. 400 5ஆல பிரிச்சாலும் 80 தான் ஆன்சர். அப்ப எந்த வழியில செய்தாலும் ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் வந்து 80. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி 80 ஆன்சர் வந்திருக்கா? வந்திருக்கு சார். வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. சரி, மூன்றாவது கேள்வி. முதலாவது பெருக்களை தான் கணக்கில செய்யணும். அப்ப 20ஐயும் 10ஐயும் பெருக்குனீங்கன்னா 200. அப்ப 400ல இருந்து 200 கழிச்சீங்கன்னா 200 விட. ஓகேவா? ஓகே சார். வந்திருக்கா எல்லாருக்கும் 200 விட? வந்திருக்கு சார். வந்திருக்கு சார் அப்ப கிளியர் தானே? கிளியர் சார். எஸ் அடுத்து பாருங்க, நாலாவது கேள்விய அடைப்பதான் முதலாவது செய்யணும். அப்ப 10ஐயும் 3ஐயும் பெருக்குனீங்கன்னா 30. 30 30ஆல பிரிச்சா 1 விட போட்டிருக்கீங்களா? 1. எஸ் சார் ஓ சார் 1 போட்டிருந்தா ஆன்சர் சரி. சரி, அடுத்து ஐந்தாவது கேள்வி. 40 10ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 4. 4 தர 8 32. ஐந்தாவது கேள்விக்கான ஆன்சர் 32. சரியா? சரி சார். ஓகே சார் சொல்லுங்க மகள், 32 ஓகேவா? ஓகே சார் ஓகே அடுத்த கேள்வியில 7ஐயும் 5ஐயும் பெருக்குவீங்க. 7 5 35. 35ஓட 3 கூட்டினீங்கன்னா 38 விட. ஆறாவது கேள்விக்கு 38. சரிதானே? ஓ சார் சார். அப்ப இந்த 6 கேள்வியில யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்ல சார் சரி, அடுத்து 7வது கேள்வி இப்படியே பார்த்துருவோம். சரியா, 7வது கேள்வி இப்படியே பார்த்துருவோம். 6 2ஆல பிரிச்சிங்கன்னா 3. 3ஐயும் 7ஐயும் கூட்டினீங்கன்னா 10 விட. 8வது கேள்வி. கொஞ்சம் ஆறாவது கேள்வியை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க முடியுமா சார்? 6வது கேள்வியில முதலாவது பெருக்களை தான் செய்யணும். அப்ப 7ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 35. 35ஓட 3 கூட்டினீங்கன்னா 38. சரியா? சரி சார் எங்களோட விதிமுறைப்படி முதலாவது அடைப்பு, 2வது வகுத்தல், 3வது பெருக்கல், 4வது கூட்டல், 5வது கழித்தல். அந்த மாதிரிக்கு இங்க அடைப்பதான் முதலாவது செய்யணும் 7வது கேள்வியில. சாரி 8வது கேள்வியில. அப்ப 24 3ஆல பெருக்குனீங்கன்னு சொன்னா 72. அப்படியா? எஸ் சார். 72. 72 சொல்லுங்க. ஆறாவது கேள்விக்கு 38 தானே சார் விட?
38 நான் போட்டு தானே வச்சிருக்கேன். 38 இதா போட்டிருக்கேன். 6வது கேள்விக்கு 38. ஓகே சார், தேங்க்யூ. 8வது கேள்விக்கு 9 விட 9 வந்திருக்கா? 8வது கேள்விக்கு சொல்லுங்க. செய்ய சொல்லல சார். 8 இல்ல, நான் கேக்குறேன் இப்ப செய்தீங்களா யாராச்சும் அப்படின்ட்டு. சார் இது 9 தான் விட வருது. சரி, அடுத்து பாருங்க. ஆஹ், 9வது கேள்வி 24 வகுத்தல் 3 பெருக்கல் 4ன்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்ப இந்த 3ஐயும் 4ஐயும் பெருக்குனீங்கன்னா 12. அப்ப 24 12ஆல பிரிக்கணும். 24ல 12 வந்து முழுமையாக 2 தடவைகள். 9வது கேள்விக்கு 2 விட. சரியா? சரி சார். சரி சார். சரிதானே? சரி சார். சரி, அடுத்து பாருங்க. 10வது கேள்வியில முதலாவது நாங்க அடைப்பதான் செய்யணும். அப்ப 3 கூட்டல் 6 பெருக்கல் அடையாளம். இந்த 5ஐயும் இந்த 4ஐயும் கூட்டினீங்கன்னா 9. இங்கால வகுத்தல் 3 கழித்தல் 7. இப்ப இருக்க ஓர்டரை வைத்துக்கொண்டு முதலாவது யார் எங்களுக்கு இருக்காரோ அவரை செய்யலாம். அப்போ 9ஐயும் 6ஐயும் பெருக்குனீங்கன்னா 54 வகுத்தல் 3 கழித்தல் 7. இப்ப இந்த இடத்துல 54 3ஆல பிரிக்கணும். 54 3ஆல வகுத்தீங்கன்னு சொன்னா 18. அப்ப 3 18 கழித்தல் 7. ஆகவே ஆன்சர் 18ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 21. 21ல இருந்து 7 கழிச்சா 14 விட. சரியா? ஓகே சரி சார். 14 விட. நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க வேகமா. 14 ஆன்சர். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சார், 11வது கேள்வியை பாருங்க. முதலாவது இந்த அடைப்பை தான் செய்யணும். அப்ப 10 கூட்டல் நினைக்கல 8 அடைப்பு என்ற பெருக்கல் அடையாளம் 11ல இருந்து 3 கழிச்சிங்கன்னு சொன்னா இங்கனைக்குலையும் 8. அப்ப 8 தர 8 தர இங்கால 4 -4. அப்ப இது 3ஐயும் பெருக்கி விட்டுறலாம். 8ஐயும் 8ஐயும் பெருக்கினீங்கன்னா 64. 8ஐயும் 8ஐயும் பெருக்கினீங்கன்னா 64. ஸோ 64 4ஆல பெருக்கணும். 16க்கு 6 மீதி 1 24. 24 மொண்டும் 25. இப்ப 256. இங்கனைக்குல 10 கூட்டல் 256 அங்கால கழித்தல் 4. ஸோ விட 256ஓட 10 கூட்டினீங்கன்னா 266. 266ல இருந்து 4 கழிச்சீங்கன்னா 262 விட. சரியா? சரி சார். சரி, அப்ப ஓகே தானே?
ஓகே சார். சரி, அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து செய்யறதுக்கு நீங்கள் பார்த்து கொள்ளணும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். ஓகே சார். சரி, இது ஒரு எக்ஸாம் பேப்பர்ல வந்த கேள்வி. இது அன்னைக்கு நான் உங்களுக்கு தந்தேன்னு நினைக்கிறேன். எனக்குல கூட்டல் அடையாளம், எனக்கு கழித்தல் அடையாளம், இதற்குல வகுத்தல் அடையாளம், இது பெருக்கல் அடையாளம், எனக்குல இது வகுத்தல் அடையாளமா தந்தேன். இதுல ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஓ, இப்ப ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த பி கேள்வியில நான் என்னென்ன அடையாளம் தந்தேன் டக்குன்னு சொல்லுங்க. பி கேள்வியில என்னென்ன அடையாளம் தந்தேன்ட்டு குயிக்கா சொல்லுங்க. மகன், அன்னைக்கு கேள்வியை நோட் பண்ணீங்க தானே? பி கேள்வியில 7 கூட்டல் 2 கழித்தல் 3 அப்படியா இருக்குது? எஸ் சார். சரி. அதுல ரெண்டாவது கேள்வி 6 வகுத்தல் 3 கழித்தல் 2 சரியா? சரியா? சரி. அடுத்து சரி. மூன்றாவது கேள்வி 3 பெருக்கல் 10 வகுத்தல் 5 சரியா? அப்ப ஒவ்வொரு கேள்வியா டக்குன்னு பார்த்துக்கிட்டு வருவோம். A, B என பெயரிடப்பட்ட எண்கோவைகள் அடங்கிய இரு அட்டைகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. C என்பது ஒரு எண்ணெய் உடைய பொத்தான் ஆகும். எண்ணெய் உடைய பொத்தானம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. A அட்டையில் எண்கோவையை சுருக்கும் போது முதலில் சுருக்க வேண்டிய கணித செய்கை யாது? இதுல எந்த கணித செய்கை முதல்ல சுருக்கணும்? அடைப்பு. அடைப்பு. சரியா? அடைப்பு தான் எனக்கு வந்திருக்கணும் இந்த முதலாவது கேள்விக்கான ஆன்சர். சரியா? சரி சார். சரி. சி பொத்தானில் உள்ள எண்ணெய், பாருங்க, சி பொத்தானில் உள்ள எண்ணெய் ஏ அட்டையில் உள்ள வெற்று கூட்ட கட்டத்தில் பிரதியிடும் போது விடை 23 ஆகுமா? அப்ப இந்த சீங்கிற பொத்தான்ல உள்ள எண்ணெய் கொண்டு வந்து இந்த ஏங்கிற இந்த பொக்ஸுக்குள்ள நினைக்கிற இடைவெளி ஒன்றுக்கு தானே இந்த பொக்ஸு, இந்த இலக்குல போட்டா சரியா கட்டத்தில் பிரதியிடும் போது விடை 23 ஆகும் எனின் சி என்ற பெருமானம் என்னன்னு சொல்லி கேட்கிறார். அப்ப இந்த ஏங்கிற இந்த கூட்டம் நாங்க சுருக்குனா விட வரணும் 23. இந்த கூட்டம் சுருக்குனா விட வரணும் எத்தனை? 23. 23 வரணும். அப்ப இங்க நிக்கிற 23. அப்ப இந்த 2 இங்கால கூட்டப்பட்டிருக்குது. அப்ப இந்த கூட்டப்பட்டிருக்கிற 2 சமனை தாண்ட வச்சா என்ன செய்யும்? கூட்டப்பட்டிருக்கிறது சமனை தாண்டினா என்ன செய்யும்? கூட்டல்ட மத்த பக்கம் என்ன? கழித்தல். அப்ப 23ல இருந்து 2 கழிப்பீங்க. அப்ப 23ல இருந்து 1. 21 7. இந்த பக்கம் 7 தர அந்த வெற்றுக்கூடு இருக்கும். 21 7 வெற்றுக்கூட்டுக்கு வரக்கூடிய பெருமானம் 23 7ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா எவ்வளவு? 3. அப்ப இந்த சீங்கிற பொத்தான்ல என்ன பெருமானம் இருந்திருக்கும்? 3 இருந்திருக்கும். சீங்கிற பொத்தான்ல என்ன பெருமானம் இருந்திருக்கும்?
சரியா? சீங்கிற பொத்தான்ல 3. ஓகேவா? ஓகே சார். சரி சார். அடுத்து பாருங்க, சி பொத்தானில் உள்ள எண்ணை பி அட்டையில் உள்ள வெற்றிடத்திற்கு பிரதியிட்டால் கிடைக்கும் விடையை காண்க. அப்ப சில வந்து இங்க எனக்குல 3 இருக்குது. அப்ப இந்த 3 கொண்டு வந்து இங்க எனக்குல இப்ப போட்டேன். சரியா? சரி. இப்ப போட்டா 7ஐயும் 2ஐயும் கூட்டுவீங்க. அப்ப 9 7 9 9 3ஆல என்ன செய்யணும்? இதை 3ஆல பெருக்கணும். சார் 27. அப்ப 27 விட. 27. அப்ப இங்கனக்கில 27. இப்படித்தான் கேள்வி வரும். ஒரு புதுமையான ஒரு கேள்வியா. ஓகேவா? அந்த மைக் ஓபன் பண்ணி கொடுங்க. இது தவணை பரீட்சைகள்ல வர வினாவா சார்? ஓ, இந்த மாதிரி தான் தவணை பரீட்சைக்கு கேள்வி தருவான். சரியா? சார் ஓகே ரைட். ஓகே சார். சரி, அதுல பி கேள்வி இருக்குது. பெருமானம் காண்கன்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்ப முதலாவது கேள்விக்கு ஆன்சர் 7 2 கூட்டினா 9. 9 கண்ணீங்களாமா? சொல்றதானே மைக் ஓபன் கண்டு. 9ல இருந்து 3 போன 6 சார். 9ல இருந்து 3 போனா 6 விட. அப்ப முதலாவது கேள்விக்கான ஆன்சர் 6. ரெண்டாவது கேள்விக்கு வகுத்தல தான் முதலாவது செய்திருக்கணும். அப்ப 6 3ஆல பிரிச்சா 2. 2ல இருந்து 2 கழிச்சிங்கன்னா 0 விட. சரியா? சரி. ஓகே சார். அடுத்த கேள்வி, 10 3ஐயும் 10ஐயும் பெருக்குவீங்க 30. எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த 10க்கும் 5க்கும் இடையில அடைப்பு இருந்தது சார். 30 5ஆல பிரிக்கணும் சார். இன்னைக்கு அடைப்பு தந்திருக்கனா? ஓ சார். சரி. அப்ப 10 5ஆல பிரிச்சா 2. 10 5ஆல பிரிச்சா 2. 3ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 6. 6ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 12 விட. வந்திருக்கா 12? ஆம் சார். எஸ். சரி. அப்ப இந்த மாதிரி தான் கேள்வி வரும். நல்லா பார்த்து வச்சுக்கொள்ளணும். அந்த 3ம் இந்த பெருக்கல் 2க்கு நடுவுல 2 இது எத்தனை வரும் இந்த அடைப்பு இருக்கிற இடத்துல? 10 இங்கனைக்குல வகுத்தல் 5 பூத்தா. அப்ப 10 5ஆல பிரிச்சா 2. மத்த எல்லாமே பெருக்கல் தானே இருக்குது. 3 2 2. அப்ப 12 விட. சரி, அப்ப கிளியர் தானே? கிளியர் சார். ஓகே சார். சரி, அப்ப எல்லாரும் ஓகேவா? சரி, நோட் பண்றவங்க நோட் பண்றீங்களா? யாராவது டைம் வேணுமா? என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த பேப்பர்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். சரியா? அப்ப அதுகளை நீங்க திரும்ப திரும்ப கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பாடத்துல இருந்து நல்ல புள்ளியை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப எங்கட இதன்படி முதலாவது நாங்க அடைப்பு செய்யணும், 2வது வகுத்தல், 3வது பெருக்கல், 4வது கூட்டல், 5வது கழித்தல். இந்த ஓர்டர்ல நாங்க ஒரு கேள்விக்கு நாங்க விடையளிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா மகன்? சரியா மகள்? சரி ஓகே சார். சரி, இதுல இன்னொரு கேள்வி இருக்கு, அதையும் டக்குன்னு பார்த்துருவோம். இந்த கேள்வியும் தந்தேன். சரி, இதுல முதலாவது கேள்விக்கு ஆன்சர் 5ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 10. 10ஓட 5 கூட்டினீங்கன்னா 15. சரியா? ஓகே சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி, ரெண்டாவது 12 4ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 3. 3ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 6. விட சார். சரி. அடுத்து 18 6ஆல பிரிச்சிங்கன்னா 3. 3ல 2 கழிச்சிங்கன்னு சொன்னா 1 விட. ஓகேவா? ஓகே சார்.
சரி 5 கூட்டல் 3 பெருக்கல் 2 எனும் கோவையை சுருக்கும் போது விடையாக 16 பெறப்படும் என நிமலன் கூறினான். நிமலனின் கூற்றுக்கு நீங்கள் உடன்படுகின்றீர்களா? காரணம் தருக. 3ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னு சொன்னா 6 விட, 6ஓட 5 கூட்டுனா 11 தான் விட. அப்ப இவர் 16 வரும்னு சொல்லியிருக்காரு. அப்ப இது சரியா பிழையா? பிழை. அப்ப ஆகவே கூட்டுக்கு உடன் பெறுகின்றீங்களா இல்லைன்னு போடணும். கூட்டுக்கு உடன்படுகின்றீங்களா இல்லை. சார் அப்ப காரணம் கேட்டிருக்காங்க. மகன் சொல்லுங்க. உடன்படவில்லைன்னு வராதா? உடன்படவில்லை இல்லைன்னு வந்தாலே போதும் தானே மூத்தா. உடன்படுகின்றீர்களான்னு கேட்டிருக்காரு. ஆம் இல்லை அவ்வளவுதான். உடன்படவில்லை உடன்படுகின்றேன் அதுவும் ஓகே. சரியா? உடன்படுகின்றேன் உடன்படவில்லை. அப்ப அந்த வில்லை அந்த உடன்பட இல்லைங்கிறதுல இல்லை இருக்குதானே. அதனால நான் இங்க இல்லைன்னு மட்டும் போட்டிருக்கேன். இப்ப காரணம் ஒரு கோவையில சரியா தந்திருக்கிற இதன்படி முதலாவது நாங்க யார செய்யணும்? இந்த கோவையின்படி முதலாவது பெருக்கலை தான் நாங்க செய்திருக்கோம். யார செய்திருக்கோம்? பெருக்கலை பின்னர் கூட்டலை செய்ய வேண்டும். சரி. அப்ப முதலாவது பெருக்கலை செய்தல் வேண்டும் அப்படின்னு போட்டிருந்தாலே காணும். ஓகே தானே? ஓகே சார். அது அவ்வளவு ஏ கேள்வி. இப்ப பி கேள்வி பாருங்க. ஒரு வசன நடையில தந்திருக்காரு. கமலினியின் தந்தை உள்ள வெளிநாட்டிற்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்த முதல் நிமிடத்திற்கு, அதுதான் இங்க முக்கியமான விஷயம், முதல் நிமிடத்துக்கு ரூபாய் 11. அப்ப முதலாவது நிமிடத்துக்கு ரூபாய் 11 தான் இங்க போடுறேன். முதலாவது நிமிடத்துக்கு 11 ரூபாய். அதன் பின் அதிகரிக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ரூபாய் 5. அதுக்கு பிற்பாடு உள்ள ஒவ்வொரு நிமிடத்துக்கும் அப்ப 2வது 3வது 4வது இந்த ஒவ்வொரு நிமிடத்துக்கும் அவங்க எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு நிமிடத்துக்கு 5 ரூபாய் படி கொடுக்கணும். கமலினி தனது தந்தைக்கு அழைப்பை ஏற்படுத்தி 20 நிமிடங்கள் உரையாடினாள் எனின் அவளுக்கு செலவாகும் மொத்த பணத்திற்கான எண் சார்ந்த கோவை ஒன்றை உருவாக்கி சுருக்குக அப்படின்னு தந்திருக்காங்க. அப்ப முதலாவது நிமிடத்துக்கு 11 ரூபாய். அதை அப்படியே டக்குன்னு போட்டுறணும். நீங்க முதலாவது நிமிடத்துக்கு 11 ரூபாயை போட்டு 20 நிமிடத்துல இருந்து எத்தனை நிமிடத்தை நீங்க கழிக்கணும்? ஒரு நிமிடத்தை கழிச்சு அந்த வர்ற விடைய நீங்க எத்தனையால பெருக்கி இருக்கணும்? 5ஆல பெருக்கி இருக்கணும். இதுதான் அதுக்கான கோவை. இப்படித்தான் அந்த கோவை வந்திருக்கணும். அப்ப முதலாவது நிமிடத்துக்கு 11 ரூபாய். அதை வேற எழுதிடுவீங்க. அப்ப அவங்க மொத்தம் பேசியிருக்காங்க 20 நிமிடங்கள். அப்ப அந்த 20ல 1 கழிச்சுட்டா 19 நிமிடங்களுக்கு 5 ரூபாய் படியும். நினைக்கிற இப்படி வரும். இப்ப இந்த கோவையை சுருக்குனாம இந்த கோவையை சுருக்குனா 11 சக நினைக்கல 19 தர 5 19 தர 5. ஸோ 19 5ஆல பெருக்குனீங்கன்னா 95. 19 5ஆல பெருக்குனா 95. ஆகவே விட 106 ரூபாய் 106. சரியா? சரி சார். ஓகே சார். அப்ப இந்த மாதிரி கேள்விகள் எக்ஸாம் பேப்பருக்கு வரலாம். சரியா? சரி, நோட் பண்றோம். கொஞ்சம் வேகமா நோட் பண்ணி கொடுங்க.
ஓகே சார். இன்னும் டைம் வேணுமா? சார் டைம். எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். எஸ் சரியா? சரி, அப்ப இந்த பாடம் இதோட முடியுது. இந்த பாடம் இதோட முடியுது. இப்ப நாங்க அடுத்த பாடத்துக்கு போக போறோம். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். ஓகே சரி, அப்ப Okay, அடுத்த sir. பாடம் எங்களுக்கு இருக்குது காரணிகளும் மடங்குகளும். சரியா? இது பாதி உண்டு பாதி சார். அதுல 2 பாடம் இருக்குது. சரியா? அப்ப அதுல இத பாருங்க, காரணிகளும் மடங்குகளும் ஒன்றுன்னு சொல்லி தந்திருக்கேன். காரணிகளும் மடங்குகளும் ஒன்று. ஓகேவா? ஓகே சார். ஓகே. சரி, அப்ப தலைப்பு போட்டீங்களா? சார். ஓகே சார். சரி, அப்ப காரணிகளும் மடங்குகளும் ஒன்று. சரி, அப்ப இதுல இந்த பாடத்துல நாங்க ஒரு முழு எண்ணை 3ஆல் 4ஆல் 6ஆல் 9ஆல் வகுபடுமா என்பதை பரீட்சிப்பதற்கு தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். ஒரு முழு எண்ணை, சரியா, ஒரு முழு எண்ணை 3ஆல் 4ஆல் 6ஆல் 9ஆல் வகுப்பதற்கு தேவையான ஆற்றல்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. சரியா மகன்? சரியா மகள்? சரியா? இப்ப நேரடியா விஷயத்துக்கு போவோம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எங்கனை கிளாஸ் விளங்காம இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல உடனே கேட்டுருங்க. சரி, அப்ப அதுல முதலாவது தலைப்பு போடுங்க. இன்னொன்று 3ஆல் 4ஆல் 6ஆல் 9ஆல் வகுபடுமா என்பதை பரீட்சித்தல். இன்னொன்று 3ஆல் 4ஆல் 6ஆல் 9ஆல் வகுபடுமா என்பதை பரீட்சித்தல். சரியா? நாங்க தரம் 6ல படிச்ச விஷயத்தை வச்சு பார்க்கும் பொழுது சாதாரணமா இப்படி ஒரு எண் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, 24. இந்த 24 நான் 2 எண்களால பிரிக்க போறேன். ஒன்று வந்து 4, இன்னொன்னு வந்து 5. 24 4ஆலையும் 5ஆலையும் பிரிக்க போறேன். அப்ப 24 முதலாவது 4ஆல பிரிப்போம். 4ஆல பிரிச்சா 2ல 4 இல்ல, நேரடியா 24ல பார்ப்போம். அப்ப 24ல 4 வந்து நேரடியா 6 தடவை, 6 4 24. சோ மீதி 0. ஓகே ஓகே சார். ஓகே சார். சார், அதே மாதிரி 24 5ஆல பிரிக்க போறேன். 2ல 5 இல்ல, நேரடியா 24ல பார்க்க போறோம். அப்ப 4 தடவை, 4 5 20, மீதி 4.
அப்ப இங்க வந்து மீதி 0 வந்திருக்குது, இங்க வந்து மீதி 4 வந்திருக்குது. அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும், ஒரு எண் இன்னொரு எண்ணால வகுக்கும் பொழுது சரியா கட்டாயம் வகுபடும், நிச்சயமாக வகுபடும் அப்படின்னு சொல்லணுமா இருந்தா மீதி 0 வர வேண்டும். மீதி என்ன வர வேண்டும்? 0 வரணும். மீதி 1, மீதி 2, மீதி 4, மீதி 5 அப்படி எண்கள்ல வந்தா அது வகுபடாது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப மீதி 0 வந்தால் மாத்திரம் வகுபடும் அப்படின்னு எங்களால சொல்ல முடியும். என்ன வந்தா மாத்திரம் வகுபடும்னு சொல்லலாம்? சொல்லுங்க. மீதி 0 வந்தா மட்டும்தான் வகுபடும்னு சொல்லுவோம். மீதி 1, 2 மீதி வந்தா அங்க வகுபடாது அப்படிங்கிற ஒரு சொல்லத்தான் நாங்க பயன்படுத்துவோம். இது ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா சார். சரி, அப்பதான் இதை எழுதுங்க. முழு எண் ஒன்றை பாருங்க எனக்குல இருக்குது, நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். அதை அப்படியே எழுதுங்க ஃபுல்லா. இதுல இருந்து இது வரைக்கும் முழு எண் ஒன்றை இன்னொரு முழு எண்ணால் வகுக்கும் போது மீதியின்றி வகுபடுமாயின் முதலாவது எண் இரண்டாவது எண்ணால் வகுபடும் எனப்படும். அப்ப இங்க நினைக்கல அந்த இதுதான் முக்கியமான லைன். இதுதான் முக்கியமான லைன். கதைக்கிறீங்க, தயவு செய்து கதைக்கிறேன்னா கிளாஸை விட்டு போகலாம். நான் கத்துறையில எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். அப்போ ஒரு எண்ண இன்னொரு எண்ணால நாங்க வகுக்கும் பொழுது சரியா எப்ப நாங்க வகுபடும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா கட்டாயம் மீதி என்னவா இருக்கணும்? 0 இருக்கு. மீதி 0 இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு சொல்ல முடியும். என்னவாக இருந்தா சொல்ல முடியும்? 0 இருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். சரி, இப்ப அதை எழுதி கொள்ளுங்க. அப்ப நான் 24 இத 4ஆல வகுக்க போறேன், இத 5ஆல வகுக்க போறேன். இந்த 2 எண்களால வகுக்க போறேன். அப்ப 24 4ஆல வகுத்தோம்னா 6 தடவை 24 மீதி 0. அப்ப இங்க மீதி வந்து 0. அதே 24 5ஆல வகுக்கிறோம். சோ 4 தடவை 4 5 20 மீதி 4 வருது. மீதி 4 வருது. சரியா? அப்ப இந்த இலக்குல வகுபடும், இங்க வந்து வகுபடும், இங்க வந்து வகுபடாது. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும், சந்தர்ப்பத்தை 0 வந்தால் மட்டும்தான் வகுபடும், மீதி வந்தா வகுபடாது. மூஞ்சாவது குத்தி விடுவேன். இந்த நோட்டை போட்டீங்களா? எஸ் சார், நோட் பண்ணியாச்சு. போர்ட்ல போட்டிருக்கத போட்டீங்களா? சொல்லவே நான் ஒயிட் போர்ட்ல செய்து காட்டியிருக்கேன். 24ங்கிற எண்ணை நான் எடுத்திருக்கேன். 4ஆலையும் 5ஆலையும் பிரிச்சு காட்டியிருக்கேன். 4ஆல பிரிக்கையில ஈவு வந்து 6ம் மீதி வந்து 0ம் வருது, அதனால வகுபடும். 24 5ஆல வகுக்கும் பொழுது ஈவு 4ம் மீதி 4ம் வருது. சரியா? 4 5 20 கழிச்சிங்கன்னு சொன்னா மீதி 4 வருது, அதனால இங்க வகுபடாது. அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும், மீதி 0 வந்தால் மாத்திரம் வகுபடும். சரியா? 0 இல்லாம 1 2 அப்படியெல்லாம் வந்தா அந்த இடத்துல நாங்க வகுபடாது அப்படின்னு பயன்படுத்துவோம். சரியா? சரி சார். சரி,
அதுக்கு கீழே இந்த இதையும் எழுதி கொள்ளுங்க. 6 வந்து 2ஆல பிரிக்கிறோம். 6 2ஆல பிரிக்கிறோம். அப்ப 6 2ஆல பிரிக்க கீழே 3 தடவையும் மீதி 0 வருது. 3 தடவையும் மீதி 0 வருது. அதனால இங்க வகுபடும் அப்படிங்கிற சொல் எங்களுக்கு பயன்படுத்தலாம். வகுபடும் அப்படிங்கிற சொல் இங்க பயன்படுத்தலாம். அதே 6 4ஆல பிரிக்கும் பொழுது எங்களுக்கு மீதி 2 வருது. அப்ப இங்க வகுபடாது அப்படிங்கிற சொல் இங்க வரும். ஓகே தானே? சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். இப்ப நாங்க படிக்கிற பாடம் வந்து காரணிகள், மடங்குகள். நாங்க படிக்கிற பாடம் வந்து என்னது? காரணிகளும் மடங்குகள். நாங்க படிக்கிற பாடம் வந்து காரணிகளும் மடங்குகளும். அப்ப எண்ணொன்றின் காரணியாக வரணுமா இருந்தா, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. எண்ணொன்றின் காரணியாக வரணுமா இருந்தா கட்டாயம் அங்க வகுபட வேண்டும். வகுபட்டா மட்டும்தான் காரணின்னு சொல்லலாம். வகுபடாம இருந்தா காரணின்னு சொல்ல முடியாது. அப்ப 24க்கு 5 காரணியாக வருமா 4 காரணியாக வருமா? 4 4 தான் இங்க காரணியா வர முடியும். ஏன்னா 5 வர முடியாது. ஏன்னா 5 வந்து 24 பிரிக்கல. அப்ப இங்க அது வகுபடவில்லை. அப்ப எப்பயுமே ஒரு எண்ணின் காரணியாக நாங்க சொல்லணுமா இருந்தா அந்த எண்ணால நாங்க பிரிச்சு பார்க்கணும். அப்படி பிரிச்சு பார்க்கும் பொழுது அங்க மீதி 0 இருக்குமா இருந்தா அந்த எண்ணின் காரணி அப்படின்னு எங்களால சொல்லலாம். வகுபட இல்ல அப்படின்னு சொன்னா காரணின்னு சொல்ல முடியாது. சரியா? சரி சார். அப்ப இதை நாங்க தரம் 6ல இந்த விஷயங்கள் நாங்க படிச்சோம். அதாவது வகுபடும் தன்மை விதி, வகுபடும் தன்மை தொடர்பான விதி அப்படின்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப வகுபடும் தன்மை தொடர்பான விதி அப்படின்னு சொன்னா கட்டாயம் அங்க மீதி 0 வர வேண்டும். கட்டாயம் அங்க என்ன வரணும்? மீதி 0 வரணும். அப்ப மீதி 0 வருமா இருந்தா அங்க வகுபடும் தன்மை கொண்ட விதி காணப்படுகின்றது, வகுபடும் தன்மை இருக்குது. மீதி 0 இல்லாம மீதி 1 மீதி 2 மீதி 3 அப்படியெல்லாம் வந்தா அங்க வகுபடும் தன்மை இல்லை. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப காரணிங்கிற விஷயத்தை நாங்க பயன்படுத்தணுமா இருந்தா வகுபட வேண்டும், மீதி 0 வர வேண்டும். வகுபட வேண்டும், மீதி என்ன வரணும்? 0 வரணும். வகுபட்டா நிச்சயமா 0 தானே மீதி. சரி. அப்ப இந்த இது 2 எழுதிட்டீங்களா? இந்த 6 2ஆல பிரிக்கிறதையும் 6 4ஆல பிரிக்கிறது அது 2 எழுதிட்டீங்களா? எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? சார் கொஞ்சம் பேர் தான் அந்த மைக்ல சவுண்ட் வர மாட்டேங்குது. உங்களோட சவுண்டை கொஞ்சம் கூட்டி வைங்க சார். இன்னொரு 15 நிமிஷத்துல கிளாஸை விட்டுருவேன். இதுதான் அந்த விதி. சரியா? இதுதான் அந்த விதி. எண்ணொன்றின் ஒன்றினிடத்து இலக்கம் 2ஆல் வகுபடும் எனின் அந்த எண் 2ஆல் வகுபடும். எண்ணொன்றின் ஒன்றினிடத்து இலக்கம் 0 அல்லது 5 ஆக இருப்பின் அந்த எண் 5ஆல் வகுபடும். எண்ணொன்றின் ஒன்றினிடத்து இலக்கம் 0 ஆக இருப்பின் அந்த எண் 10ஆல் வகுபடும். இது வந்து 2ஆல பிரிக்கிறதுக்கும் 5ஆல பிரிக்கிறதுக்கும் 10ஆல பிரிக்கிறதுக்கும் உள்ள விதிமுறை. சரியா? வகுபடும் தன்மை தொடர்பான விதிகள், வகுபடும் தன்மை தொடர்பான விதிகள் தரம் 6ல கட்டது. அப்ப 2ஆல பிரிக்கணுமா இருந்தா ஒன்றினிடத்து இலக்கம் 2 8 இருக்கணும். 2 4 6 8 10 அப்படி இருக்கணும். 5ஆல பிரிக்கணுமா இருந்தா கடைசி இலக்கம் 5 அல்லது 0 இருக்கணும். 5 அல்லது 0 இருந்தா மட்டும்தான் 5ஆல பிரிக்கலாம். 10ஆல பிரிக்கணுமா இருந்தா கடைசி இலக்கம் எத்தனையா இருக்கணும்? கடைசி இலக்கம் எத்தனையா இருக்கணும் 10ஆல பிரிக்கணுமா இருந்தா? 0 0 இருக்கணும்.
கடைசி இலக்கம் பூஜ்ஜியமாக இருக்கணும். சரி, அப்ப வகுபடும் தான் இதை போடலாம். வகுபடும் தன்மை விதிகள், வகுபடும் தன்மை விதிகள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு குயிக்கா அந்த 3 டொட்ஸையும் டக்குன்னு எழுதுங்க பாப்போம். குயிக்கா அந்த 3 டொட்ஸையும் எழுதுங்க. யாரு? சபா, சபா, சபான்னு சொல்லியிருக்கீங்க. மைக்க ஆஃப் பண்ணணும் மகள். நீங்க அங்க வீட்டுல பேசிக்கொண்டு இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா மைக்க ஆஃப் பண்ணிடணும். அங்க அங்க அடி வாங்குவேன். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். சரி, அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு எண்ணொண்டு வகுபட வேண்டும், ஒரு எண்ணொண்டு காரணியாக அமையணும் அப்படின்னு சொல்லணுமா இருந்தா கட்டாயம் அங்க வகுபட வேண்டும், மீதி பூஜ்ஜியமாக இருக்கணும். மீதி என்னவாக இருக்கணும் சொல்லுங்க? மீதி பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும். பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும். பூஜ்ஜியமாக இருக்கணும். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். ஒரு எண் ஒரு எண்ணால வகுபடணும் அப்படின்னு சொல்லி இருந்தா கட்டாயம் அங்க மீதி பூஜ்ஜியம் இருக்குமா இருந்தா வகுபடும் அப்படின்னு நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப 2ஆல வகுக்கணுமா இருந்தா ஒன்றினிடத்து இலக்கம் இரட்டையனா இருக்கணும். 5ஆல வகுக்கணுமா இருந்தா கடைசி இலக்கம் 0 அல்லது 5ஆக இருக்க வேண்டும். 10ஆல வகுக்கணுமா இருந்தா இறுதி இலக்கம் 0 இருக்க வேண்டும். இறுதி இலக்கம் என்னவா இருக்கணும்? பூஜ்ஜியம். 0 இருக்க வேண்டும், 0 இருக்க வேண்டும். இதுகள் நல்லா ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. சரிதானே? சரி சார். சார், இந்த தரம் 6ல இந்த விஷயம் நாங்க பார்த்திருந்தோம். எண்ணொண்டு இலக்கங்களை கூட்டி 1 தொடக்கம் 9 வரை உள்ள தனி இலக்கமாக பெறப்படும் பெருமானம் அவ்வெண்ணின் இலக்க சுட்டி எனப்படும். அப்ப எங்களுக்கு தார சில எண்களை வச்சுக்கொண்டு 2 இலக்க எண்கள், 3 இலக்க எண்கள், 4 இலக்க எண்கள் அப்படி தந்தா அந்த எண்ணின் இலக்க சுட்டியை கண்டுபிடிச்சு அந்த எண் வகுபடுமா இல்லையா அப்படின்னு எங்களால சொல்ல முடியும். அந்த எண் வகுபடுமா இல்லையா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, உதாரணத்துக்கு நான் ஒரு எண் போடுறேன் 48. இந்த எண் இருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க 48. இப்ப 48 இலக்க சுட்டியை நாங்க காணணுமா இருந்தா இந்த 4ஐயும் இந்த 8ஐயும் நீங்க கூட்டணும். அப்ப 4ஐயும் 8ஐயும் கூட்டுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரும் 12. சரியா? 12 வரும். திரும்ப அந்த 1ஐயும் 2ஐயும் நீங்க கூட்டுவீங்க. அப்போ 1ஐயும் 2ஐயும் கூட்டுனீங்கன்னா 48 இலக்க சுட்டி வந்து 3. 48 இலக்க சுட்டி எவ்வளவு? 3 சார். 3. அப்ப 48 3ஆல நிச்சயமா வகுபடும். 48 எத்தனையால வகுபடும்? 3ஆல வகுபடும். 3ஆல வகுபடும். 48 3ஆல வகுபடுமா இருந்தா அப்ப 6ஆல வகுபடும், 8ஆல வகுபடும் அப்படின்னு எங்களால சொல்ல முடியும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். ஓகே. இன்னொன்று போடுறேன் பாருங்க, இன்னொன்று போடுறேன். உதாரணத்துக்கு 72.
அப்ப 72 இலக்கச்சுட்டி காணணுமா இருந்தா 7ஐயும் 2ஐயும் நீங்க கூட்டணும். அப்ப 7ஐயும் 2ஐயும் கூட்டினா இங்க 9 வருது. இங்க எத்தனை வருது? 9 வருது. 9 வருது. அப்ப 72 இலக்கச்சுட்டி வந்து 9. இப்ப இந்த 72 9ஆல நேரடியா எங்களுக்கு பிரிக்க இயலும். 72ல 9 வந்து 8 தடவை. அப்ப நேரடியா எங்களுக்கு பிரிக்கலாம். இந்த 72ல இறுதியாக 2 இருக்கனால இந்த 72 2ஆலையும் எங்களுக்கு பிரிக்க இயலும். அப்ப 2ஆல பிரிக்க இயலுமா இருந்தா 4ஆலையும் பிரிக்க இயலும். 2ஆல பிரிக்க இயலுமா இருந்தா 4ஆலையும் பிரிக்க இயலும். 9ஆல பிரிக்க இயலுங்கிறனால 3ஆலையும் பிரிக்க இயலும், 6ஆலையும் பிரிக்க இயலும். அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அப்படியெல்லாம் இங்க இலகுவாக கண்டுபிடிச்சு கொள்ள எங்களுக்கு முடியும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். அப்ப இலக்க சுட்டி அப்படின்னு சொன்னா அந்த எண்ணுல எத்தனை இலக்கங்கள் தந்திருக்காங்களோ அது அவ்வளத்தையும் நாங்க கூட்டி ஒரு தனி இலக்கமாக நாங்க சொல்லணும். அவ்வளத்தையும் கூட்டி நாங்க என்னத்த சொல்லணும்? தனி இலக்கமா? தனி இலக்கமாக. இப்ப 132 இருக்குது. அப்போ 1 கூட்டல் 3 கூட்டல் 2. அப்ப இது அவ்வளோத்தையும் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து வரும் இலக்க சுட்டி 6 வரும். இலக்க சுட்டி எவ்வளவு? 6 வரும். 6 வருது. அப்ப 132 நேரடியா 6ஆல பிரிக்கலாம். 132 நேரடியா எத்தனையால பிரிக்கலாம்? 6ஆல. இப்ப 6ஆல பிரிக்க முடியுமா இருந்தா 3ஆல பிரிக்க இயலுமா இயலாதா? முடியும் சார். முடியும். அப்ப 3ஆலையும் பிரிக்க முடியும், 6ஆலையும் பிரிக்க முடியுமா இருந்தா சரியா அந்த பக்கம் 12ஆல பிரிக்க இயலுமா இயலாதா? 12ஆலையும் பிரிக்க முடியும். சரியா 6ஆல பிரிக்க முடியுமா இருந்தா 12ஆலையும் எங்களுக்கு பிரிக்க முடியும். இப்ப இந்த 132 12ஆல பிரிச்சீங்கன்னா 11 தடவை. 12ஆல பிரிச்சா எத்தனை தடவை? 11 தடவை. அப்ப அப்படி இலக்க சுட்டி இதெல்லாம் தரம் 6ல படிச்ச விஷயங்கள். இப்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொண்டு மட்டும்தான் இருக்கேன். சரியா மகன்? இப்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொண்டு மட்டும்தான் இருக்கேன். ஓகே சார். அப்ப கிளியர் தானே? கிளியர் சார். சரியா விளங்கிச்சா? விளங்குச்சு. சரி, இந்த இலக்க சுட்டியை நோட் பண்ணி அந்த கீழே போட்டிருக்க அந்த 3 உதாரணங்களையும் குயிக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சு. ஓ சார். சரி, இப்ப இதுல மற்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். இதுல மற்ற விஷயங்கள்லாம் நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி, இப்ப இதோட முடிக்கிறேன். அப்ப எல்லாருக்கும் குட் நைட். Thank you sir. Bye sir. Good night. Bye sir. Thank you sir. Good. Thank you sir. Bye sir. Good night sir. ஓகே.